அது நான் நேற்று பூரா வெளியே ஒரு இடத்துல இருந்தேன், எங்கள் தலைவரே தொடர்பு கொண்டார் தெரியல. நான் அதை பார்த்துட்டு நான் உங்களோட தகவல் சொல்கிறேன். அதாங்க அது என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க. அதான் நான் பார்த்துட்டு என்னன்ற அது என்ன அந்த சட்ட ஒழுங்கு தான் ரொம்ப மோசமாகி போச்சு. எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, இதுதான் நடக்குது. இதே நம்ம பொதுச் செயலாளரே வந்து கண்டித்து கூட இது பண்ணியிருக்கேன். நேற்றைய தினம் கூட ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு, அதில் கூட சந்தேகத்தை எழுப்புறாங்க. பொதுவாக காவல்துறை வந்து இன்றைக்கு வந்து சுதந்திரமாக புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த மாதிரி காவல்துறைக்கு சுதந்திரமாக செயல்பாடு இல்லை என்பது தான் அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு என்பது தான் நிதர்சனமான உண்மை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்றும் குற்றமே ஒன்று அந்த எல்லாம் தான் இருந்தாங்க, இங்கே வந்திருக்கவங்க அந்த மாதிரி சம்பவமே இல்லை. அவர் என்ன சொன்னார் கடைசியில் பேசும்போது என்ன சொன்னார், 8000 கோடிக்கு மேலே நிதிகளை வாங்கி சென்றார், ஆனால் இந்த ஊரில் ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னார். நான் காமராஜர், நாங்கள் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி தாப்பா அழைச்சோம். வெயிலில் வேகாத வெயிலில் இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதில் எதுவும் கம்மியாக இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பம்பரமாக தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேலே எப்படி ஒரு கட்சியில் வேலை பார்க்க முடியும்? எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. குறிப்பிட்ட சமுதாயங்கள் வந்து என்னாச்சுன்னா இந்தியாவே ஆளணும் அப்படின்றது மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, மதசார்பற்ற சிறுபான்மையினர் வந்து என்னாச்சு, அவங்க வந்து ராகுலை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. இதுக்கிடையில் நாங்கள் அடிபட்டுட்டோம், அவ்வளோதான். இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது. மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை, எல்லாம் இங்கேயாச்சும் 2 தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு 2வது இடத்துல வந்திருக்கோம், அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம். மற்ற இடங்கள்லாம் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லை. அதாவதுண்ணா மதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டை, அதான் கேள்விண்ணா. அது எங்களுக்கே தெரியும்ல, எங்களுக்கே மன உளைச்சல் தான். ஆனால் மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே. இப்போ சௌராஷ்டிரா எடுத்துட்டா, சேட்டு இருக்காங்க, நார்த் இந்தியன், பிராமின்ஸு, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில சமூகங்கள் இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் மோடிஜி என்று நினைத்து ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர் வந்து எங்கள் மீது இன்னும் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல. நாங்கள் எவ்வளோ தூரம் கூவி அழைக்கிறோம், சொல்கிறோம், நல்லது தான் செய்கிறோம். எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணமே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. அதான் உறுப்பினர் அட்டை இனி அதை முழுமையாக வாங்கிட்டு எல்லா வார்டுகள்லையும் உறுப்பினர் அட்டை கொடுக்கும். சரி.